derivation for quadratic equation formula. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து -b plus or minus root of b squared minus 4ac divided by 2a அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம நிறைய சம்ஸ் போட்டிருக்கோம். இதை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபார்முலா இங்கேருந்து வருது. இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ax squared plus bx plus c is equal to 0 அப்படிங்கிறது தான் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம். இப்போது இந்த ஈக்குவேஷனுங்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் தான் சொல்லியிருக்கோம். இப்போ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஏ வந்து 0வாக இருந்ததுன்னா எக்ஸ்பயர்ட் டேர்ம்ஸே ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ பிஎக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது வந்து லீனியர் ஈக்குவேஷனாக ஆகிடும். அதனால ஏ வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏ வந்து சம் நம்பர்ஸாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏவை வந்து இது ரெண்டுத்தையுமே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஹோல் ஈக்குவேஷனுக்குமே நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ax squared by a plus bx by a plus c by a equal to 0. இப்போ இதை ஏஏ கேன்சல் ஆகிடுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் பை ஏ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு கான்ஸ்டன்ட் வேல்யூவை இந்த சைட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு இந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம கொண்டு வரணும். இப்போ a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இதுக்கு இது வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ, அதாவது 2 இன்ட்டு பிஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் b by a the whole square இந்த ஃபார்மில் தான் இருக்கணும் இது. ஆனால் இதில் எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 2 வந்து இல்லை. அப்போ டிவைடட் பை 2 பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 இன்ட்டு இப்போது b by a the whole square இல்லை, இந்த bx by aங்கிறது இருக்குது. ஸோ அதாவது நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அது வந்து நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற அதே ஃபார்மே நம்மளுக்கு கிடைக்கணும். அதனால b by a இன்னொன்று ஸ்கொயர் இது ரெண்டும் வந்து இதில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடிங் b by 2a the whole square on both sides. எப்போதுமே ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே ஆட் பண்ணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு வேணும்னு ஆட் பண்ணிட முடியாது. ரெண்டு சைடும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். So x squared plus bx by a plus b by 2a the whole square equal to minus c by a plus b by 2a the whole square. இப்போ நான் இந்த வந்து ரெண்டு சைடுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து இந்த ஃபார்ம் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதாவது x plus b by 2a the whole square அதோட இது ஃபார்மேஷன் தான் இதில் வந்திருக்கு. இந்த 2 தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அதனால் நான் கீழே வந்து 2 போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a the whole square equal to minus c by a plus b squared by 2 2s are 4a square. ஸோ 4a square. இப்போது இதை வந்து நம்ம இதை சரி பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 4a squared, இதில் a மட்டும் இருக்குது. அதனால் 4a இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 4ac ப்ளஸ் b squared. இதை வந்து நான் அப்படியே போட்டுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a the whole square. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து இதில் ஸ்கொயர் இருக்குது, இதுலேயும் சிலதுக்கு ஸ்கொயர் இருக்குது. அதனால டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்கொயர்லேருந்து இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதில் ஸ்கொயர் மட்டும் போயிடும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 4ac ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் பை 4a ஸ்கொயர். இதை நம்ம எப்படி போடலாம்னா 4a ஸ்கொயருக்கு வந்து நம்ம 2aன்னு போட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுக்க முடியாது. ஏன்னா ஏசி வந்து ரூட் a ரூட் சி ரூட் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம வந்து ஒன்றுத்துக்கு ரூட் எடுக்க முடியும், சிலதுக்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் இது ஃபுல்லாகவே ரூட் எடுக்காமல் b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போது இந்த இடத்துல அப்படியே போட்டுக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. இப்போ எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த b பை 2a வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் b பை 2a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப்
b squared by minus 4ac whole divided by 2a. இப்போ இது ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டரை போட்டுட்டு சேர்த்து போட்டுடலாம். ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. இது வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா வந்துடுது. இப்போது இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வர ஃபார்முலா வந்து பேரபோலா ஷேப்க்கு வந்துருக்கும். இது எப்படி பேரபோலா ஷேப்க்கு வந்திருக்கு? ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் வரும்போது நான் போட்டிருக்கேன். இதை வந்து கிராஃபோடு சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணலாம். லிங்க். இந்த ஃபார்முலா வந்து எங்கே ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேரபோலா ஷேப்பில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேராஷூட் பார்த்தோன்னா ஹாஃப் சர்க்கிளாக இருக்கும். ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கிரிக்கெட்டில் பால் போடும்போது அதோட பால் வந்து எப்படி பிச்சாகி போகிறது. ஸோ அது பிச்சாகி போகும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்படி ஹாஃப் சர்க்கிளில் போய் அப்புறம் தள்ளி போய் விடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அந்த இடத்துல குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜஸ்லாம் பார்த்தோம்னா இப்படி பேரபோலா ஷேப் ஆர்ச்சஸாக இருக்கிற எல்லா இடமும் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இந்த ஷேப்பில் பேரபோலா ஷேப்பில் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் ஆகுது. அது மாதிரி டால்ஃபின்ஸ் வந்து இப்படி ஹாஃப் சர்க்கிளாக பேரபோலா ஷேப்பில் தான் இப்படி வந்து குதிக்கும். அந்த மாதிரி குதிக்கும் போது கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த யூசஸ் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இது சம்மந்தமாக நான் வந்து லீலாவதியில் 2-3 சம்ஸ் இருக்குது. அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சம்மந்தமாக 2-3 சம்ஸ் நான் போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் லீலாவதியில் சில சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் நிறைய போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க பாருங்கள். தேங்க்யூ.